ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீரும் குடமிளகாவும் வச்சு ஒரு கிரேவி மாதிரி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா வெடிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா குடமிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 300 கிராம் குடமிளகாங்க, அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கலராக இப்போ எல்லோ கலர், ரெட் கலர்லாம் கிடைக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 3 கலரில் கூட செய்யலாம். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்கிட்ட கிடைக்கலன்ற பட்சத்தில் நான் க்ரீன் கலர்லேயே கேப்சிகம் நான் போட்டு வச்சுருக்குறேங்க. ரொம்ப வதங்கலாம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து போட்டுக்குங்க. அதையும் சேர்த்து அந்த குடமிளகா கூட நல்லா கிளறி விடுங்க. இந்த குடமிளகா ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதும் ஈஸிங்க, யார் வேணாலும் செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. தக்காளி சேர்த்துட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. தக்காளியும் அந்த இஞ்சியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த குடமிளகா கூட சேர்ந்து வதங்கிடுங்க. நம்ம தனியாக வதக்கணுன்றது இல்லை. இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள், அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க. நம்ம போட்டிருக்க தக்காளியும் நல்லா சுருண்டு வதங்கணுங்க. இப்போ நம்ம வதங்க நம்ம போட்டிருக்க குடமிளகாவும் அது கூடவே வெந்துடும். குடமிளகா உங்களுக்கு தெரியும் சீக்கிரமாக வெந்துடும், அதுக்கோசரம் ரொம்ப டைம் எடுக்காது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இப்போயே பாருங்கள் குடமிளகாவுடைய நிறம் நல்லா மாறி இருக்குது. நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாங்க. இதிலே பன்னீர் சேர்த்துட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கிரேவியே வேணுன்ற மாதிரி நான் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு கிரேவி தேவையில்லைன்னும் போது நீங்கள் தண்ணியை அவாய்ட் பண்ணிடலாங்க. நம்ம அந்த மசாலா வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லைங்க. இதுவுமே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணிலாம் வற்றி நல்லா சூப்பராக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட போகிறன்றதுனால கொஞ்சம் கிரேவியாக நான் வச்சுருக்குறேங்க. நீங்கள் சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். இது பன்னீர் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் பன்னீர் நீல வாக்கில் எப்படி நம்ம கேப்சிகம் வெட்டினோமோ அதே சைஸில் நீங்கள் வெட்டிக்குங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். பன்னீரை வதக்கலாம் தேவையில்லைங்க, டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க, ஏன்னா உடச்சிக்கும். நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால லைட்டாக கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. மேலே மல்லித்தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மல்லித்தழையை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரஞ்சாரமாக நல்லா சூப்பராக எம்மியாக இருக்கும். அதனால தான் காரம் கம்மியாக போட்டுட்டு நீங்கள் மிளகு பொடி சேருங்க. அப்படி காரம் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் மிளகு பொடி சேர்க்க தேவையில்லைங்க. சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மிளகுடைய வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம குடமிளகா பன்னீர் கிரேவி. நல்லா சுட சுட உங்களுக்கு சப்பாத்தி சுட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.